ஹலோ வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் கவனி அரிசி தோசை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். நான் வந்து கவனி அரிசியை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் ஃபார்மேட்டில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை நாங்கள் கஞ்சிக்காக யூஸ் பண்ணுவோம், பாரஜுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நான் வந்து 1 கப் 200 ml 1 கப் பவுடரை இந்த வெசலுக்கு சேர்த்துருக்கேன். அதோட வேணுங்கிற அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை கட்டிப்படாமல் லம்ஸ் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இது வந்து இது எப்படி இருக்கணும்னா நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் ஆகிருக்கணும். பட் இது வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதில் ரொம்ப ஓவர் தண்ணியாச்சுன்னா தோசை ஊற்ற வராது. இப்போ நான் வந்து ஏற்கனவே புளிச்ச இட்லி மாவு வச்சுருக்கேன், ஃபர்மெண்டட் இட்லி பேட்டர். அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணிடுங்க. அந்த ஃபர்மெண்டட் இட்லி பேட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும் மாவு. இப்போ பாருங்கள், இதுதான் வேணுங்கிற அளவுக்கு லைட்டாக நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து தோசை பக்குவத்துக்கு இந்த பேட்டரை நீங்கள் கொண்டு வரணும். இந்த தோசை வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 1 hour கழித்து இதை நார்மலாக எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். கவனி அரிசியில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குட் ஃபார் ஹார்ட்டு. எப்போ பாரு ஒயிட் தோசையே சாப்பிடாம ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் தோசை சாப்பிட்லாம். இப்போ ஆஸ் யூஷுவல் நீங்கள் நார்மலாக வந்து தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இதை மூடி போட்டு வேக விட்டுக்கோங்க. இது வெந்ததுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டும் வேக விட்டுக்கோங்க. இது நமக்கு நிறையாலாம் சாப்பிட்றதுக்கு செல்லாது. ஒரு 3 தோசை சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. ஹோப் வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தக்காளி சட்னி, மல்லி சட்னி ப்ளஸ் அதர் சட்னிஸுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை சாஃப்டாக தான் வந்திருக்கு.